அடுத்தவங்க தான் உங்களை நிர்ணயிக்கிறாங்களே தவிர உங்களை நீங்கள் நிர்ணயிக்கிறது இல்லை. அடுத்தவங்களுக்காக, மற்றவங்களுக்காக, உங்களுடைய சொந்தங்களுக்காக, உங்களுடைய நட்புகளுக்காக, எல்லாருக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறீங்க. அடுத்தவங்களுக்காக கடனில் பொருட்களை வாங்கி, கடனில் வீட்டை வாங்கி, கடனில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா அந்த தெளிவு இல்லாததான். தெளிவு இல்லாதனால தான் மற்றவங்க பார்த்து உங்களை பெருமைப்படணும் அப்படிங்கிற நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னா நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருக்கீங்க. நீங்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவங்க. உங்களை மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு தான் இறைவன் அத்தனை படைப்புகளையும் இங்கே படைச்சிருக்கான். நீங்கள் ஒரு விசேஷமானவர்னு உங்களுக்கு தெரியல. அதனால் இங்கே மற்றவங்களை பார்த்தலாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. இறைவன் அத்தனையும் அப்படி சிறப்பாக படைச்சிருக்கான். அதனால் மற்றவங்க பெருமைப்படணும் உங்களை பார்த்து அப்படிங்கிற நிலையை தூக்கி போடுங்க. அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிம்மதியை தராது, அமைதியை தராது, ஆனந்தத்தை தராது. இன்றைக்கி அத்தனை பேரும் பிரச்சனைகளை தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் விருப்பம், ஆசை, பேராசை தான். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க.